வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுத்த பரபரப்பு பிரஸ் மீட். ஒரு ஆளுங்க இந்த 30 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. ஏன் அப்படி அவர் சொன்னாரு? நான் இந்த இடத்துக்கு வரதுக்காக கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, பாடுபட்டேன். ஆனா அப்பவும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. என கண்ணீர் மழக பேட்டி கொடுத்த வாட்டர்மெலன். தொடர்ந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் வியூவர்ஸ், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவர் வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது செம்ம ட்ரோல் மெட்டீரியலாக மாறினார். பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்த பிறகும் ட்ரோல் மேலே பல ட்ரோல் மெட்டீரியலாக இவர் மாறினார். இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் ட்ரோல் மெட்டீரியலாக மாறவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு ட்ராமா பார்த்தா நம்ம சிரிப்போம்ல, அதே மாதிரி தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் மாறி இருக்காரு. ஸோ எதுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஆச்சு நம்ம அவர் வந்து ட்ரோல் பண்ணி கலாச்சிருந்தோம். இப்போ எந்த ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அது எப்படி நான் விட்டுருவேனான்னு சொல்லி இப்போ அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து அமைச்சு அதில் அவர் பேசியிருக்காரு. சரி என்ன பேசுகிறார் பார்த்தா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தேங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து என்னை வந்து அடின்னு அடித்தாங்க. என்னால் முடியலைங்க அப்படின்னு கண்ணீர் வராத அளவுக்கு கண்ணீர் மல்க அவர் பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து ஆங்கர் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு ஒரு பதில் தெரியலையா, இல்லை பதில் சொல்ல இல்லை அந்த கேள்வியே புரியலையா அப்படின்னு தெரில. ஆனால் அவர் என்ன சொன்னாரா, இல்லை அவ்வளோதான் இதுக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஏஞ்சி போனார். அது வந்து ஒரு வைரலாக ஆச்சு. அதே மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அங்கே வந்து ஒரு பேச வந்து இல்லை நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஏஞ்சி வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, இல்லை இந்த கண்ணை நான் பேச மாட்டேன்னு சொல்லி கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி கேமரா தள்ளி விடுறது, ஆங்கரை வந்து அடிக்க போகிறது, இப்படி பல சேட்டைகளை பண்ணியிருக்காரு. சேட்டைகள்லாம் பண்ண பிறகு அவங்க சும்மா வருவாங்களா? உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த சினாரி இது. இங்கே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த மாதிரி என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நான் போனேங்க. இன்டர்வியூவில் வந்து என்னை கேள்வி கேட்டாங்க, நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். உடனே வந்து என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி என்னை அந்த ஆஃபீஸ்லேயே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க, என்னை கொடுமைப்படுத்துனாங்க, என்னை அடிக்க வந்தாங்க அப்படின்னு வீடியோலாம் வெளியிட்டிருந்தாரு. ஆனால் அந்த வீடியோ பார்த்த பிறகு எல்லாரும் என்ன கேள்வினா, ஏம்பா உன்னை வந்து கடத்தி வச்ச விதமாக நீ பேசியிருக்க, நீ வீடியோவும் எடுக்கிற, ஆனால் சுற்றி இருக்கவங்க ஒருத்தங்களுக்கு கூட அந்த ஒரு ரியாக்ஷனே இல்லையே. இப்போது ஒருத்தங்களை வந்து கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா சுற்றி இருக்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம இப்படி கடத்தி வச்சுட்டு போய் இவர் வெளியே போய் சொல்கிறாரு, நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமான்னு. ஆனால் அங்கே இருக்காங்களாம், நீ பாட்னி பேசுனாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ரியாக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கான வீடியோ பார்த்த பேர் நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து கழுவி ஊற்றிருந்தாங்க. இப்போ இந்த ப்ரெஸ்மில் அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வயிறு எரியுதுங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த சிட்டிசன் படத்தில் அஜித் சொல்வார் பார்த்தீங்களா, ஏழை கலெக்டரே எனக்கு வயிறு எரிதில்லை அப்படின்னு அந்த ஒரு பாணிலே அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து பாதுகாப்பே இல்லைங்க இங்கே. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எங்களை மாதிரி வந்து ஒரு தைரியசாலி மிக்க ஒரு பிரபலமானவங்களெல்லாம் வந்து இங்கே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு அவர் வந்து அதில் ரொம்ப கோவமாக பேசியிருக்காரு. கேட்டிருக்காங்க, ஏன் உங்களை மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிருபர் கேள்வி கேட்டதுக்கு, நான் மதுரையை சேர்ந்தவங்க, என்னோடய வளர்ச்சியை வந்து யாருக்குமே பிடிக்கலைங்க அப்படின்றாரு. ஆனால் நடிகர் சசிகுமார் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் சூர்யா அவர்களாக இருக்கட்டும், நடிகர் விஷாலாக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் மதுரையிலேருந்து வந்தவங்க தான். அவங்களோட வளர்ச்சியெல்லாம் தடுக்காதவங்க உங்கள் வளர்ச்சி தடுத்துட்டாங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அந்த யூடியூப் சேனல் அடித்தாங்க. அந்த யூடியூப் சேனலில் சொந்தக்காரோட பேர் வந்து சாம்பால், அவர் தான் இது வந்து எல்லாமே பண்ணது. ஆனால் அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு, அதாவது கீழ்ப்பாக்கத்தில் இருக்க G3 போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் கம்ப்ளைண்ட்டே எடுக்கலை. எங்கிட்ட இருக்க ஆதாரத்தெல்லாம் அழிக்க பார்த்தாங்க. அதில் முக்கியமாக முருகன், பாஸ்கர், இந்த இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் எங்கிட்ட ஆதாரத்தெல்லாம் கேட்டு வாங்கி என்னை மிரட்டினாங்க. இதுக்கப்புறம் நீ வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த போலீஸ்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் சென்னையில் நடந்த சம்பவத்துக்கு சென்னையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால தான் இப்போ நான் மதுரையில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்த்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், இப்போ ப்ரெஸ் மீட்டையும் நான் கூட்டியிருக்கேன் அப்படின்னு அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுமே. ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட நடித்த நடிகர்கள் மேலேயும் நடிகைகள் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் இவரை மாதிரியே யூடியூபர்ஸ்ன்னு சொல்கிறாருல, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு.
இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போய் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது என்னங்க, இந்த நிலைமை இன்னும் நீடிச்சுன்னா அடுத்து சிஎம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, அடுத்து பிஎம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, அடுத்ததா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய மனுஷன் தாங்க இவர் அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு பேர் கேள்வி கிடையாது, ஏங்க இவ்வளோ சொல்கிறீங்க இல்லைங்க, இது நடந்தது எப்போ, நீங்கள் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இப்போது விஜயன் ஆட்சி நடக்குது இல்லைங்க, இப்போ விஜயனா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஆட்சி நடத்துகிறாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தை செத்ததுக்கு வந்து 3 IAS ஆஃபீஸர் சிரிச்சதுக்கே வந்து அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ வந்து நான் கொடுக்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் நிருபர் வந்து என்னங்க அது IAS கிடையாது, IPS, அவங்க மேலே டிஸ்மிஸ்லாம் பண்ணலைங்க, நடவடிக்கை மட்டும் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னோடனே அது ஆமாங்க, அதே மாதிரி இப்போ நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், இதே மாதிரி நான் விஜயனா போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பகீர்னு ஆயிடுச்சு எல்லாருக்கும். என்னது விஜயனா நீங்கள் பார்க்க போகிறீங்களா? சரி, என்ன இருந்தாலும் வந்து இவர் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு இவரே சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் இவர் சொல்கிறது உண்மையா இல்லை பப்ளிசிட்டிக்காக பொய் சொல்கிறாரா அப்படின்னு தெரிய வரும். என்ன இருந்தாலும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய கிங் வைரல் செய்தியை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை, இது நம்ம ஆட்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும். சிட்காசிஸ் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.